என்ன பவானி, என்னமோ மாதிரி உட்காந்துட்டு இருக்க? அக்கா, லீலாக்கா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. அப்புறம் நான் மட்டும்தான் இந்த வீட்ல தனியா இருக்கணுமா அக்கா? பவானி, பொண்ணா பிறந்த எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இன்னும் 2-3 வருஷத்துல நீயும் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவ. அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அக்கா? என்ன பவானி? கோபி மாமா உனக்கு ஒரு டேப் ரெக்கார்டர் பிரசன்ட் பண்ணார்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அது எனக்கு கொடுத்துட்டு போறியாக்கா? போர் அடிக்கும் போதெல்லாம் பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். என்னது? கோபி மாமா பிரசன்ட் பண்ணார்ல அந்த கிஃப்ட். பவானி, பவானி, பவானி இங்க வா. என்னக்கா? ஒரு gift பார்சல் இருந்தது, பாத்தியா? இல்லையே, என்ன பார்சல்? அது அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சதா அவங்க வீட்ல கொடுத்தாங்க. அது இங்க. யாரு? கோபி மாமாவா? தொலைச்சிட்டியா? கட்டிக்கு போறவர் கொடுத்த கிஃப்ட் யாராவது தொலைப்பாங்களா? சரியான மக்கா இருக்கியே. வரேங்க. போயிட்டு வாங்க. அப்ப நாங்க சரி, போறோம். நல்ல சம்பந்தி. வாங்க. சரி. வரேன். சரி மாப்ள. சரி சம்பந்தி, வரேன். நான் கிளம்புறேன். வாங்க. நாங்க வரோம் லீலா. வரட்டுமாமா? இந்த பாரு லீலா, நீ இது வரைக்கும் வளர்ந்தது பழகினதெல்லாம் நம்ம வீட்டுல நம்ம ஜனங்களோட சுதந்திரமா இருந்து பழகிட்ட. நீ அதிகம் வெளி மனுஷங்களோட பழகினது கிடையாது. அதுக்காக சொல்றேன். புது இடம், புது மனுஷங்க, புது பழக்க வழக்க. மிரண்டப்படாது, தைரியமா இருக்கணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கப்பா. சரி. என் குழந்தைங்கள்லாம் தாய் இல்லாத பொண்ணுங்க. ஆனா அம்மா இல்லாத சோகம் தெரியாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா வளர்த்துருக்கிறேன். எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போனேன்னா எக்காரணத்தை கொண்டு யார் உன்னை பார்த்து அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு தானே அதான் இப்படி இருக்குன்னு சொல்லிடப்படாது. சரியா? நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்கப்பா. தைரியமா போயிட்டு வாங்க. சம்மந்தி அம்மா, உங்களை நம்பித்தான் என் குழந்தை இங்க விட்டு போறேன். எல்லா வேலையும் நர்வஸா செய்வா, விவரமான பொண்ணு. அவளை அறியாம ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட பக்குவமா சொன்னீங்கன்னா திருத்திக்கிறவா. நீங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி. லீலா என் பொண்ணு மாதிரி, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரமா. ஐயா, லீலா தங்கமான பொண்ணு, பொறுப்பா இருப்பா. என்ன கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனால யாராவது சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கூட பாவம் தாங்க மாட்டான். ஐயோ, யாரும் சுருக்குன்னு சொல்லாம நாங்க பத்திரமா பாத்துறோம். ரொம்ப நன்றி. நீங்க தைரியமா போயிட்டோம். ரொம்ப நன்றி. மாப்பிள்ளை, இப்ப நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. என் பொண்ணை இங்க விட்டு போறேன். நீங்க எங்களுக்கு மாப்பிள்ளையா கிடைச்சுக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். வரட்டுங்களா? சரிங்க மாமா. லீலா, நான் வரேம்மா. தைரியமா இரு. மாமா, லீலாவெல்லாம் தைரியமா தான் இருக்கு. நீங்க அதை பேசி சங்கடப்படுத்தாதீங்க. கிளம்புவோம் வாங்க. சரி. இங்கெல்லாம் போய் மற்ற வேலையை கவனிங்க. நான் சம்பந்தி மாவட்டுக்கு போய் விஜய் கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வந்துடுறேன். எதுக்கு மாமா அதெல்லாம்? இதுல என்னங்க, நான் தானே போனேன். அன்னைக்கே உங்க அம்மா சொல்ல விஜய்க்கு தனியா கூப்பிடணும். அதான மரியாதை, கூப்பிட்டு வந்துடுறேன். இல்ல, எதுக்கு அலைச்சல்னு பார்த்தேன். அலைச்சல் ஒண்ணும் இல்ல, செய்ய வேண்டிய கடமை. வாமா சரோ, போயிட்டு வந்துடலாம். சரோக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை இருக்கு. அப்படியா? சரி, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப நான் வரேம்மா. தைரியமா இருக்கணும். வரேங்க. வாங்க. வரேன் லீலா. இல்ல, போயிட்டு வரோம். போயிட்டு வரோங்க. பாருங்க.
என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? விருந்துல கூட நீங்க யார்கிட்டயும் சரியா பேசவே இல்லை. ஏங்க, லீலா கல்யாணத்துல எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க, விருந்துக்கு கூட எவ்வளவு சந்தோஷமா வந்தீங்க. அப்புறம் அத்தையை கூப்பிடும் போதுதான் சரோ, எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீ எவ்வளவு தூரத்துக்கு என்ன புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியணும். என்னங்க இப்படி சொல்றீங்க? சும்மாதான் சரோ, நீ என்ன தப்பா நினைச்சிட்டு கூடாதுல்ல. நான் எப்படி உங்களை தப்பா நினைப்பேன்? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உங்க வீட்டு மேல அக்கறை உள்ள ஆளா இல்லையா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் இப்பெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? லீலா விஜயோட கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தானே. எங்க வீட்டு மேல அக்கறை இல்லைன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சிருப்பீங்களா? புரிஞ்சா சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா கோபி குழப்பின குழப்பத்துல ரொம்ப பாதிச்சவ உங்க தங்கச்சி நிர்மலா தான். அந்த கோவத்தை எல்லாம் மறந்துட்டு என் தங்கச்சி விஜய்க்காக அப்பா கிட்ட பேசினது நீங்க தானே. எங்க வீட்ல அதை யாரும் மறக்கல. அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு தெரியுமா? உனக்கு புருஷனா, மாமாக்கு மருமகனா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இனி எங்க அம்மாக்கு மகனா நான் ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. அதுல நீ எனக்கு பொண்டாட்டியா நடந்துக்கணும். என்னங்க? சரோ, கோபி பண்ண காரியத்துல அதிகமா பாதிச்சது நிர்மலாவும் எங்க அம்மாவும் தான். என் மகளை பிடிக்கலன்னு சொன்னவன் கோபி. அதனால அவன் எனக்கு பிடிக்காதவன். அவன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு அம்மா சொல்றாங்க. அவங்க சொல்றது சரியா தப்பா? ஒரு அண்ணனா என்னையும் அந்த கல்யாணத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றாங்க. என்னங்க, கோபியை விடுங்க. விஜயோட அக்காவா நம்ம 2 பேரும் அந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? மத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? சரோ, எங்க அம்மா கேட்கிற கேள்வி எல்லாம் நியாயமானது. என்னால பதிலே சொல்ல முடியல. ஒருவேளை அம்மா லீலா கல்யாணத்துக்கும் வராம இருந்து இந்த கல்யாணத்துக்கும் வரலைன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதான் லீலா கல்யாணத்துக்கு வந்துட்டாங்களே. டேய், 1000 இருந்தாலும் சம்பந்த வீட்டுக்காரங்களை நம்ம விட்டு கொடுக்க கூடாதுரா. அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்றாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. சரோ, இந்த கல்யாணத்துக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சாச்சு. கல்யாணத்துக்கு மட்டும்தான் போக முடியல, அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் சரோ. இனி நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன முடிவெடுக்கணுமோ எடு. என்ன கல்யாணத்துக்கு நம்ம போகல? சம்பந்திமா வணக்கம். அட சம்மந்தியா, வாங்க வாங்க. என் நிர்மலா, சேர் எடுத்து போடு. அதெல்லாம் வேணாங்க, நீங்க கீழே உட்காந்துருக்கீங்க, நானும் கீழே உட்காந்துக்கிறேன். அப்புறம் நிர்மலா எப்படி இருக்கிற? அவளுக்கு என்ன, ஏதோ அவளும் அவ அளவுக்கு சௌக்கியம் இல்லாமலா போயிட போறா? சொல்லுங்க, என்ன காரியமா வந்திருக்கீங்க? லீலா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு. அதுக்கு என்ன, அதான் முடிஞ்சு போச்சே. ஆமாங்க, ஆண்டவ முன்னிடத்தில் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் வந்து நடத்தி வச்சீங்க. அம்மா, நீங்க எனக்கு ஒரு சமாச்சாரம் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நான் எப்பவுமே கரெக்டா தான் பேசுவேன். ஆமாங்க, 2 கல்யாணத்துக்கு சேர்த்து அழைக்கப்படாது, விஜய் கல்யாணத்துக்கு தனியா வந்து அலையன்னு சொன்னீங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறேன். இந்தாங்கம்மா விஜய் கல்யாண பத்திரிக்கை. அப்படி வைங்க. கையெல்லாம் ஒரே வெங்காயமா இருக்கா, அதான் சொன்னேன் அப்படி வைங்கன்னு. ஆமா, இதுக்காகவா வேஸ்டா இவ்வளவு தூரம் வந்தீங்க? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நான் உங்களை கூப்பிடுறது, நீங்க வர்றதெல்லாம் எனக்கு பெருமை. அவசியம் வந்துருவீங்கல்ல?
பத்திரிக்கை கொடுக்கறது உங்க கடமை, கொடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மா கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? இது என்ன நம்ம எழுதியா கொடுக்க முடியும்? வந்தா உங்க கண்ணுக்கு தெரியாதா? என்ன சம்பந்தி பேசுறீங்க? அம்மா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா. பெரியவங்க, உங்களுக்கு தெரியாது. பெரியவங்கங்கிறது பேருக்கு தான். எல்லாம் நினைக்கிற மாதிரியே நடக்குது. அம்மா நம்மளால நினைக்கத்தானே முடியும், நிறைவேற்றது ஆண்டவங்க கையில தானே இருக்குது. எல்லாத்தையும் ஆண்டவங்கிட்ட விட்டுறதா? சில முடிவுகளை நாம தான் எடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? இதோ இப்ப வந்து ஏதோ காரியம்னு கூப்பிடுறீங்க. இதுக்கு போகணுமா போக கூடாதான்னு நான் தானே முடிவெடுக்கணும். இத போய் கடவுள்கிட்ட விட முடியும்? அம்மா, எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சரிம்மா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நிர்மலாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிர்மலாட்ட சொல்லிட்டேன். வரமா? அவசியம் வந்துருங்கம்மா. அம்மா லீலா, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கோவிலுக்கு உங்களை தனியா அனுப்பணுங்கிறது வேண்டுதல். போயிட்டு வந்துடுறியா? சரிங்க அத்தை. அத்தை, இதெல்லாம் வியாபாரத்துக்கா? ஆமாம்மா, எல்லாம் வியாபாரத்துக்கு தான். எல்லாத்தையும் சைக்கிள் எடுத்து வச்சுக்கிட்டு வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துட்டு தவணை முறையில பணத்தை வாங்கிட்டு வந்துருவான். ஆனா ஒண்ணுமா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்னு உனக்குன்னு எடுத்து வச்சிருக்கிறாமா என் புள்ள. எங்க திரும்ப என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னடா, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. லீலா, இவ்வளவு நகையை போட்டுட்டு போறது இந்த ஊர்ல சேஃப்டி கிடையாது. கழட்டி கொடுத்துரு. டேய், என்னடா இது? புது பொண்ணு அவ. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் கழட்டிடு. இப்ப நல்லா இருக்கு. அதோட இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. போலாமா? வரேன். சரிம்மா. வெள்ளிக்கிழமையானா கோயிலுக்கு போடான்னு வீட்டுல ஒரே பிரச்சனைடா. கோயிலுக்கு மறக்காம நானும் வந்துடுறேன். எதுக்கு? சாமி கும்பிடுறதுன்னு பாக்குறியா? இல்லடா, பிகருங்களை மடக்கலாம் தான். லாஸ்ட் ஃப்ரைடே 3 பிகருங்களை பார்த்தேன். 3த்தையும் மடக்கலாம் முடிவு பண்ணனா, தனித்தனியா போய் 3த்தையும் கரெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னவா? என்ன பட்டிக்காடு மாதிரி பராக் பார்த்துட்டு இருக்க? அப்புறமா டேய். யார் பேருக்கு அர்ச்சனை? ரவி திருவாதிரை, லீலா ரோகிணி. புது தம்பதிகளை அம்பால போலவே அழகா லட்சணமா இருக்கமா. ஹலோ, முதல்ல அர்ச்சனை பண்ணுங்க. லீலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. என்ன கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு போல இருக்கு, பத்திரிக்கை கூட கொடுக்காம விட்டீங்க? சாரிண்ணா, உங்க அட்ரஸ் அப்பாவுக்கு தெரியாது போல இருக்கு, அதான் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆனா பரவாயில்ல, நீ தான் மிஸ்ஸஸ் ஆயிட்டிய. நான் உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன். நான் என்ன நினைச்சேன்னா, உங்க மாமனுக்கு தான் நான் விரோதி ஆயிட்டேனே. ஒருவேளை நீங்களும் என்ன அதே மாதிரி முடிவு பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். உங்களை போய் அப்படி எல்லாம் நினைப்போமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லவர்னா. ரொம்ப சந்தோஷமா. உன் நல்ல மனசுக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். சார், கை கொடுங்க சார். லீலா அருமையான பொண்ணு. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எந்த குறை இல்லாம பாத்துங்க சார். பட்டுமா? வரமா? வரேன் சார். சரிங்க லீலா, போலாமா?
ஓடிட்டு இருக்கீங்க? என்ன யோசனை? சரியா கூட சாப்பிடாம எழுந்து வந்துட்டீங்க. வயிறு சரியில்லையா? இல்லன்னு தலையாட்டினா குழந்தைய விட ரொம்ப குறைச்சலா சாப்பிட்டு வந்தீங்க. அப்படி என்னங்க யோசனை? ஏகப்பட்ட தவணை பணம் பாக்கி நிக்குதா? எப்படி வசூல் பண்றதுன்னு யோசனையா? நீங்க தான் பெரிய வசூல் சக்கரவர்த்தியாமே. ஆமா, கோயில்ல பார்த்தமே ஒருத்தர, அவர் யாரு? அவரா? அவர் பழனி அண்ணன். நம்ம மாணிக்க மாமா இல்ல, அவர் கடையில வேலை பாக்குறாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டாரா, மாமா அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. ஆனா அவரை பார்த்து அப்படி தெரியல. அவர் உன்னை எப்படி வச்சு எங்க பார்த்தாரு? என்னங்க, நீங்க என்ன எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் அவரும் என்ன பார்த்தாரு. அக்கா வீட்டுக்கு வந்திருந்த அப்ப பார்த்தாரு. உங்க வீட்டுக்கு வந்ததா அவர் சொன்னாரு? ஆமா, ஒரு தடவை வந்திருந்தாரு. எதுக்காக? அது எதுக்காக அவர் வந்திருந்தாருன்னா, அவரை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க. அத சொல்றதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவருன்னா